யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா கப்பிள்ஸ் கோல்ஸ். நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா பார்ட்னரா சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி பண்றது மூலமா இன்னுமே நமக்கு எஃபெக்டிவா ரிசல்ட் கிடைக்குங்க. ஏன் அப்படின்னு நமக்கு பிடிச்சவங்க கூட அவங்க எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாரு கரெக்டா பண்றோம், யாரு தப்பா பண்றோம், அதே மாதிரி யாரு வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற சேலஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். சோ அதே மாதிரி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபிட்டா இருப்பாங்க. நிறைய கப்பிள்ஸ் நம்ம பார்த்திருப்போம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து கப்பிள் கோல்ஸ் பண்ண போறோம். சோ எந்த மாதிரியான வொர்க் அவுட்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போ சொல்றதாங்க எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் அப்படிங்கறத பண்ணணும். கப்பிள்ஸ் கோல்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆமாங்க, நான் தனியா பண்றேன், நீங்க கப்பிள்ஸ் கூட சேர்ந்து பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வார்ம் அப் பண்ண போறோம். ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் நின்னுக்கோங்க. நின்னுட்டு ஜஸ்ட் வந்து உங்களுடைய இந்த மாதிரி ஷோல்டர் இந்த மாதிரி நல்லா ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்க. சோ ஆப்போசிட்ல நின்னு பண்ணுங்க. நார்மல் பொசிஷன் வந்துட்டு தென் லெஃப்ட் சைடு. சோ இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ். நின்ன இடத்துல இருந்தே என்ன பண்ண போறோம்னா ஜம்ப் பண்ண போறோம். சோ எப்படின்னு பாருங்க. சோ இந்த மாதிரி. சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் நின்னுக்கோங்க. நின்னுட்டு சோ கரெக்டா ரெண்டு பேருமே அட் த சேம் டைம் கவுண்ட் வச்சு கூட நீங்க ஸ்டார்ட் 1 2 3 வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா கை ரெண்டு பேத்துக்கும் மேல வரணும். மேல வரும்போது கால் ரெண்டும் ஓபன் ஆகணும். தென் கை கீழே வரும்போது கால் ரெண்டும் க்ளோஸ்ல இருக்கணும். சோ கரெக்டா பர்ஃபெக்ட்டா பண்ணணும். சோ இதே மாதிரி சேம் 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. சோ வார்ம் அப் பண்ணி முடிச்சோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்குவாட், பேக் டு பேக் ஸ்குவாட்டுங்க. அதாவது இப்ப நான் இந்த மாதிரி திரும்பி நின்றுக்கேன்னா சோ உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணணும்னா அந்த சைடு திரும்பி நின்னுக்கணும். ரெண்டு பேரும் வந்துட்டு ஸ்குவாட் பண்ண போறோம். ஜஸ்ட் உங்க கையை வந்து இப்படி ஃப்ரண்ட்ல வந்து நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு நம்ம சேர்ல உட்காருவோம் இல்லையா அந்த மாதிரி இப்படி ஸ்குவாட் பண்ணிட்டு தென் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செய்யணும். சேம் டைம் செய்யணும். சோ நான் உட்காரும் போது அவங்க எந்திரிக்கிறது, அவங்க உட்காரும் போது நான் அந்த மாதிரி இருக்காம கரெக்டா வந்து சிங்க் ஆகணும். பர்ஃபெக்டா சிங்க் ஆனதான் கரெக்டா இருக்கும். இப்படி பண்றது மூலியமா நம்மளுடைய தொடை பகுதியும் நம்மளுடைய கோர் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். எலும்பு சொல்றோம் இல்லையா, விலா எலும்புகள், அது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. சோ ஸ்டார்டிங் பண்றவங்களா இருந்தீங்கன்னா சேர் யூஸ் பண்ணிக்கலாம். சேர் வச்சுட்டு நீங்க சேர்ல உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி பண்ணலாம். 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 3 செட்ஸ் பண்ணுங்க. சோ அடுத்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ் அண்ட் புல். இப்போ நம்ம ஆப்போசிட்ல பார்ட்னர் உட்கார்ந்திருக்காரு. கால்கள் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சுட்டு கைகள் ரெண்டையும் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. அதாவது என்னோட கையும் என்னோட பார்ட்னரோட கையும் ஜாயின் பண்ணிக்கணும். சோ ஜாயின் பண்ணிட்டு அவங்க என்ன புஷ் பண்ணும்போது நான் அப்படி ஃப்ரண்ட்ல வரணும். நான் அவங்கள புஷ் பண்ணும்போது அவங்க இப்படி நான் அப்படி பேக்ல போவேன், அவங்க என்னோட ஃப்ரண்ட்ல வருவாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படிங்கறத. சோ வந்து நான் அது கை பிடிச்சிட்டு அவங்க என்ன புஷ் பண்ணும்போது நான் ஃப்ரண்ட்ல வருவேன், நான் அவங்கள புஷ் பண்ணும்போது அவங்க ஃப்ரண்ட்ல வருவாங்க, நான் பேக்ல போவேன். இந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளுடைய ஆர்ம்ஸ்க்கும் நல்ல பேக் மசில்ஸ்க்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா பிளாங்க் ஹைஃபை. நம்ம பிளாங்க் பார்த்துருப்பீங்க. இது என்ன ஹைஃபை அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஸோ நான் வந்து இப்படி பிளாங்க் பண்ணுறேன்னா எனக்கு ஆப்போசிட் பொசிஷனில் என்னோட பார்ட்னர் வந்து பிளாங்க் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி பிளாங்க் பண்ணும்போது நம்ம வந்து ரெண்டு கைகளையும் வந்து இப்படி இப்போ கால் ரெண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பிளாங்க் பண்ணிட்டு ஹைஃபை பண்ண போகிறோம். ஒரு கை எடுத்து அவங்க ஒரு கை ஹைஃபை பண்ண போகிறோம். இந்த மாதிரி இது பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப கோர் ஸ்ட்ரென்தன் அண்ட் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதான் நம்ம இங்கே சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ யார் வந்து அதிக நேரம் பிளாங்க் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனா அண்ட் பேலன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் கூட இந்த மாதிரி நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ பிளாங்க் பண்ணுறோம், ஹைஃபை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்றோம். ஸோ யார் ரொம்ப நேரம் வந்துட்டு பிளாங்க்ல அப்படியே ஸ்டேபிளா இருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ண போறோம். ஸோ சேலஞ்சா வச்சு நீங்க பண்ணலாம். நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல நிறைய எக்ஸசைஸ் வீடியோஸ், நிறைய யோகா வீடியோஸ்ல நம்ம தொடர்ந்து வந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வர்மா தெரப்பி இன்ஸ்பயர்ட் எக்ஸசைஸ். அதாவது எக்ஸசைஸ் மூலியமா வர்மா தெரப்பி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில நரம்புகளை எப்படி தூண்டலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ வர்மா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய கப்பிள்ஸ் கோல்ஸ் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் என்ன எக்ஸசைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா லெக் ரைஸ். சோ இப்போ வந்து பார்ட்னர்
ஏதாவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கீழே லை டவுன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கால்கள் வந்து இரண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படி ஸ்ட்ரைட் பொசிஷன்ல வைக்க போறோம். சோ இன்னொரு பார்ட்னர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா நம்மளுடைய கால்கள் இருக்கு இல்லைங்களா, சோ கால்களை வந்து லைட்டா இப்படி புஷ் பண்ண போறாங்க. சோ புஷ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இப்படி கால்கள் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இப்படி புஷ் பண்ணும்போது நம்மளுடைய இந்த லோயர் ஆப்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி டம்மி இருக்கும். ஸோ அது நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அவங்க கை இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி நல்லா நமக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து சீட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு மைல்டான ஒரு ஜென்டிலாக தான் ப்ரெஸ் பண்ணணும். சீட் பண்ணுற மாதிரி வந்துட்டு வேகமாக ப்ரெஸ் பண்ணுற அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சப்போஸ் அப்படி வேகமாக ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எங்கேயாவது வந்துட்டு இங்கே கிராக் ஆகிறதுக்கோ இல்லை ஏதாவது சதை இழுத்து பிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபன்னாக பண்ணுங்க, ஜாலியாக பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட் அப் பாஸ். அதாவது இது மாதிரி நான் உட்காந்துருக்கு இல்லையா, ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்ல அவங்க உட்காந்துக்க போறாங்க. ஸோ என் கையில ஒரு பால் ஆர் பில்லோ ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பால் வந்து நான் அவங்க கிட்ட பாஸ் பண்ண போறேன். பால் ஆர் பில்லோ தான் வச்சுக்கோங்க. திரும்பி என்ன பண்ண போறேன்னா பாஸ் பண்ண போறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து வாங்கும்போது அவங்க நான் லெஃப்ட் சைடு வந்து திரும்பி கொடுக்குறேன், அவங்க ரைட் சைட்ல இருந்து வாங்குவாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வாங்கி எனக்கு வந்துட்டு அவங்களோட லெஃப்ட் சைட்ல கொடுப்பாங்க, என்னோட ரைட் சைட்ல நான் வாங்க போறேன். திங்ஸ் வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சிம்பிளானது தான், ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க, ஒரு 3 செட்ஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கூல் பிரீத்திங். அதாவது ஒரு ஆப்போசிட்ல வந்து நம்ம பார்ட்னர்ஸ் உட்காந்துக்கிறோம். உட்காந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்துட்டு பிரீத் மட்டும் தான் பண்ண போறோம். ஒரு 5 கவுண்ட்ஸ் ஆர் 10 கவுண்ட்ஸ் பிரீத் மட்டும் பண்ண போறோம். ஸோ இப்படி வந்து பண்றது மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்னருக்குள்ள நம்ம நல்ல ஒரு பாண்டிங் ஆகும், மனசும் மைண்டும் ரொம்பவே காமா இருக்கும். ஸோ அப்படின்னு பாருங்க, நம்ம எப்பயும் பண்ற பிரீத்திங் தான். தொட மேல வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரீத்திங் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களால் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வந்து தெளிவாக இருக்கும். உங்கள் பார்வையே அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதே மாதிரி மைண்டும் உங்களுடைய மனசுமே ரொம்ப காமாக இருக்கும். இதுதாங்க நான் சொன்ன கப்புள்ஸ் வெல்னஸ் சேலஞ்ச். ஸோ இதை நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மனசும் மைண்டும் ரொம்பவே காமாக இருக்கும், ஃபிட்னஸாக இருப்பீங்க. அட் த சேம் டைம் ரொம்ப ஃபன்னாகவும் ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்குள்ள நிறைய பாண்டிங் இருக்குங்க. வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் மட்டும் நீங்க பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க கப்புள்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஆரோக்கியமான எக்ஸசைஸ் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா, நன்றி.